bank rate transmissions quicker under external benchmark regime. So RBI உங்களுடைய ரெப்போ ரேட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக வந்து 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட ரெப்போ ரேட்டை வந்து 4.90% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணோமே ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கும் வந்து என்ன பண்ணாங்க கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய லோனுக்கால லெண்டிங் ரேட்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ பேங்க் ரேட்டும் வந்து என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுது பேங்க் ரேட் டிரான்ஸ்மிஷன் குயிக்கர் அண்டர் எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் ரெஜிம். ஸோ ஆர்பிஐ வந்து அவங்களோட ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பேங்க் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. சார் ஃபர்ஸ்ட் அப்போ பேங்க் ரேட்டுக்கும் ரெப்போ ரேட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெப்போ ரேட் உங்களுக்கு தெரியும், த ரேட் அட் விச் ஆர்பிஐ லென்ஸ் மணி டு ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ இவங்க வந்து லென் பண்ணுவாங்க, அதுதான் வந்து ரெப்போ ரேட். சரி, அப்போ பேங்க் ரேட் இஸ் ஆல்சோ தி ரேட் அட் விச் ஆர்பிஐ லென்ஸ் மணி டு ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ். இதுவும் பேங்க் ரேட்டு. பேங்க் ரேட்டு ரெப்போ ரேட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டெஃபினிஷன் வந்து சேம் தான். ஓகேவா? ரெண்டுமே ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அதில் சில வித்தியாசங்கள் வந்து இருக்குது. என்ன வித்தியாசம்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4.90% வந்து ஆர்பிஐ அவங்களுடைய ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே டைமில் பேங்க் ரேட்டு வந்து எவ்வளவு சேஞ்ச் ஆகிருக்குன்னா 5.15% வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் எப்போவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரெப்போ ரேட்டை விட பேங்க் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ரேட் அட் விச் ஆர்பிஐ லென்ஸ் மணி டு பேங்க் அதுதான் ரெப்போ ரேட், ரேட் அட் விச் ஆர்பிஐ லென்ஸ் மணி டு பேங்க் அதுதான் பேங்க் ரேட்டும். ஆனால் என்ன வித்தியாசம்னா இதுக்கு ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு வந்து லோன் வந்து லென் பண்ணுறாங்கன்னா இதுக்கு பேங்க் வந்து என்ன பண்ணணும் கொலாட்ரல் கொடுக்கணும், செக்யூரிட்டிஸ் கொடுக்கணும். இதுக்கு பேங்க் வந்து என்ன செய்ய தேவையில்லை, கொலாட்ரல் கொடுக்க தேவையில்லை. நோ கொலாட்ரல். ஓகேவா? நோ கொலாட்ரல். ஆர்பிஐ வந்து பேங்க் ரேட்டில் ஆக்சுவலாக எப்போவுமே பாருங்கள் ரெப்போ ரேட்டை விட பேங்க் ரேட் அதிகமாக தானே இருக்குது. பேங்க் ரேட் எவ்வளோ இருக்குது 5.15%, ரெப்போ ரேட் எவ்வளோ இருக்குது கரண்டாக 4.90%. ஏன்னா இதுக்கு நீ எந்த கொலாட்ரலும் கொடுக்கல, என்ற செக்யூரிட்டிஸ் எதுவுமே கொடுக்காம தான் ஆர்பிஐ வந்து லோன் வாங்குற. அதனால என்ன பண்ணு அதிகமான வட்டியை வந்து நீ வந்து பே பண்ணு அப்படின்னு தான் ஆர்பிஐ வந்து சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா பேங்க் ரேட் வந்து ஒரு பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட பேங்க் ரேட்டில் வந்து லோன் வந்து வாங்குறாங்கன்னா அப்போ வந்து என்ன ஆகும்னா டேரெக்டாக கஸ்டமர்ஸ்க்கு வந்து அது வந்து அந்த லோன் ரேட் வந்து என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும். பேங்க் ரேட் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக பேங்க் வந்து கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய லோனோட ரேட்டும் லெண்டிங் ரேட்டும் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ரெப்போ ரேட்டை விட. ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகி பேங்க் அவங்களுடைய லெண்டிங் ரேட்டை வந்து கொஞ்சம் குறைவாக தான் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் பேங்க் ரேட்டில் அவங்க வந்து லோன் வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு பேங்க் வந்து ஆர்பிஐ இருந்து உடனே கஸ்டமர்கிட்ட வந்து அதை என்ன பண்ணிடுவாங்க அதிகமாக வந்து வசூல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ரெப்போ ரேட் அண்ட் பேங்க் ரேட். ஸோ ரெப்போ ரேட் இஸ் ரேட் அட் விச் ஆர்பிஐ லென்ஸ் டு கமர்ஷியல் பேங்க்ஸ் பை பர்ச்சேசிங் செக்யூரிட்டிஸ். கொலாட்ரல் வாங்கி வச்சு தான் கடன் கொடுப்பாங்க ஆர்பிஐ. பட் ஆனால் பேங்க் ரேட் இஸ் த லெண்டிங் ரேட் அட் விச் commercial banks can borrow from the RBI without providing any security. So எந்த வித collateral எதுவுமே கொடுக்காம வந்து என்ன பண்ணலாம் இவங்க வந்து பேங்க் வந்து ஆர்பிஐ வந்து கடன் வந்து வாங்கலாம். ஸோ அதுதான் வந்து பேங்க் ரேட். ஸோ ரெண்டுக்குமே வித்தியாசம் வந்து இருக்கு, ரெப்போ ரேட்டுக்கும் பேங்க் ரேட்டுக்கு வித்தியாசம் வந்து இருக்கு. ஆனால் ரெண்டுமே ஆர்பிஐ தான் பேங்க் வந்து கடன் வாங்குறாங்க. பட் ஆனால் ரெப்போ ரேட் பேஸ் பண்ணி ஆர்பிஐ வந்து லோன் கடன் வாங்கிட்டு மக்களுக்கு லென் பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து லோனுடைய ரேட் லெண்டிங் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. பட் ஆனால் பேங்க் ரேட்டில் லோன் வந்து ஆர்பிஐ வந்து பேங்க் வந்து கடன் வாங்கியிருக்காங்கன்னா அதோடைய ரிஃப்ளெக்ஷன் கஸ்டமருக்கும் இருக்க தான் செய்யும். ஸோ நோ கொலாட்ரல் இஸ் இன்வால்வ். அங்கே ரெப்போ ரேட்டில் வந்து கொலாட்ரல் இஸ் இன்வால்வ், அது நமக்கு தெரியும். ரெப்போ ரேட் இஸ் ஆல்வேஸ் லோவர் தேன் பேங்க் ரேட். எப்போவுமே பேங்க் ரேட்டை விட ரெப்போ ரேட் வந்து குறைவாக தான் இருக்கும். அது போக இன்க்ரீஸ் இன் பேங்க் ரேட் டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் தி லெண்டிங் ரேட் டு கஸ்டமர். அதுதான் நான் சொன்னேன், டைரக்டாக அஃபெக்ட் ஆகும். ரெஸ்ட்ரிக்டிங் பீப்புள் டு அவைல் லோன்ஸ் அண்ட் டேமேஜஸ் தி ஓவரால் எக்கனாமிக் க்ரோத். ஸோ மக்கள் அதிகமாக ரொம்ப பேங்க் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா பேங்க் வந்து மக்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாக தான் இருக்கும். மக்கள் யாருமே அதிகமாக வந்து லோன் எடுக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்த எக்கனாமியோட க்ரோத்தை வந்து பாதிப்பு அடைய தான் செய்யும். பட் ஆனால் ரெப்போ ரேட் அப்படி கிடையாது. இட்ஸ் யூஸ்வலி ஹேண்ட் பை த மேன்ஸ் டசன்ட் அஃபெக்ட் தி கஸ்டமர்ஸ் டைரக்டாக கஸ்டமர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. Comparatively, bank rate caters to long-term financial requirements of commercial banks, whereas repo rate focus on short-term. Repo rate வந்து short termல தான் ஃபோக்கஸ் பண்ணும். பேங்க் ரேட் மூலமா பேங்க் வந்து கடன் வாங்கினா லாங் டேர்முக்கு தான் வந்து அது வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் பேங்க் ரேட் அண்ட் ரெப்போ ரேட்டோடைய வித்தியாசங்கள். ஸோ ஆர்பிஐ அவங்களுடைய ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுது பேங்க் ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பேங்க் ரேட் மூலமா என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு பேங்க்ஸும் வந்து அதிகமாக வந்து மக்களுக்கு வந்து கடன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல்லி டிரான்ஸ்மிட்டட் த லெண்டிங் ரேட்ஸ் ஆன் நியூ லோன்ஸ் ஆஃப்டர் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரைஸ்ட் இட்ஸ் பாலிசி ரேட்ஸ். அதாவது ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண உடனே ஒவ்வொரு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்காக அதை அப்படியே வந்து கஸ்டமருக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க லிங்க் பண்ண தான் செய்கிறாங்க. அவங்களுடைய ஆர்பிஐ வந்து பாரோ பண்ணுறதுக்கான அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் போது மக்களுக்கு கஸ்டமருக்கு கடன் கொடுக்குறது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பேங்க்கும் வந்து என்ன பண்ணிடுறாங்க இன்க்ரீஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ ஃப்ரெஷ் லோன்ஸுக்கு ஆர்பிஐ வந்து 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இவங்க வந்து பாருங்க பேங்க்ஸ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க லோனுக்கான ரேட் 35% வந்து இன்க்ரீஸ் 35 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. Data indicates that weighted average lending rates on fresh loans
37 basis points increase ஆயிருக்கு and only 26 basis points for private banks. So public sector banks வந்து RBI காமனா வந்து ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அதை பேஸ் பண்ணி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு எவ்வளோ ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 37 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிரைவேட் பேங்க்ஸ் வந்து 26 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது பப்ளிக் செக்டர் பேங்க் 17.14%, பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் 8.79% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சார்ஜ் பண்ண தான் செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதான் இங்கே வந்து நீங்கள் தெரிய வேண்டியது.